அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையிலான சண்டை 4 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. சண்டையை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முயற்சி செய்து வருகின்றது. இருந்த போதிலும் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தித்தான் வருகின்றது. இந்த நிலையில் உக்ரைனின் ஆக்கிரமிப்பு நகரில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கஃபே மற்றும் ஹோட்டல் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் 27 பேர் உயிரிழந்ததாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. கெர்சன் பிராந்தியத்தில் உள்ள ஹோர்லி கிராமத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் 5 மைனர்கள் உட்பட 31 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. 126 ஆண்டுகள் பழமையான ஃப்ரைட்டன் பேலஸ் பியர் எனும் வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலம் தற்போது விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த புகழ்பெற்ற கட்டமைப்பை அதன் தற்போதைய உரிமையாளரான பிரைட்டன் பியர் குரூப் பங்குதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவு மற்றும் பராமரிப்பு செலவுகள் உயர்வு போன்ற காரணங்களால் இந்த நிறுவனம் பெரும் பொருளாதார சவால்களை சந்தித்து வருகிறது. வருவாயை ஈடுகட்ட நுழைவு கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் முழுமையான நிதி தீர்வாக நிறுவனத்தை விற்பதே சிறந்தது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பரிமாற்றம் எதிர்வரும் கோடை காலத்திற்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதன் விலை பல மில்லியன் பவுண்டுகள் இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்காக அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் அரசு தொலைக்காட்சியில் நேற்று ஒளிபரப்பப்பட்ட நேர்காணல் ஒன்றின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அச்சுறுத்தல்கள், மிரட்டல் மற்றும் பலவந்தம் மூலம் தாங்களை அடிபணிய வைக்க முயற்சிப்பதாக கூறிய அவர், இரு நாடுகளும் ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டிய நேரம் இது என்றும் கூறியுள்ளார். வெனிசுலா அமெரிக்க முதலீட்டுக்கு தயாராக உள்ளது. அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக கரீபியன் கடலில் ரோந்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. இந்த நடவடிக்கைகள் பின்னர் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் வரை விரிவடைந்துள்ளன. இதுவரை 35 படகுகள் மீது அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் 115 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் வடகிழக்கு கடற்கரை பகுதியில் வியாழக்கிழமை அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, இவாடி மாகாணத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த மாகாணத்தின் ஜமியோகோ நகருக்கு அருகே கடல் பகுதியில் மையம் கொண்டிருந்த அந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6 அலகுகளாக பதிவானது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. ஆப்கானிஸ்தானின் ஹெராத், கந்தகார், ஹெல்மண்ட் உள்ளிட்ட பல மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. கனமழையால் அங்கு திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஹெராத் மாகாணத்தின் கப்காட் மாவட்டத்தில் ஒரு வீட்டின் கூரை இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியும் மின்சாரம் தாக்கியும் இதுவரை 17 பேர் பலியாகியுள்ளனர். 11 பேர் படுகாயமடைந்துள்ளனர். 1200க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்ததாகவும் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி இதுவரை நடந்து வருகிறது. உலகின் மிக அதிக எடை கொண்ட மனிதர் என கின்னஸ் சாதனை படைத்த மெக்சிகோவை சேர்ந்த யுவான் பெட்ரோ பிராங்கோ சிறுநீரக தொற்று காரணமாக காலமானார். கடந்த 2017ஆம் ஆண்டு தனது 32வது வயதில் 600 கிலோ எடையுடன் இருந்தபோது இவர் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். ஒரு கட்டத்தில் இவரால் படுக்கையை விட்டு நகரக்கூட முடியாத நிலை இருந்தது. இவரை இடமாற்றம் செய்யவே 8 பேர் கொண்ட குழு தேவைப்பட்டது. சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், தைராய்டு மற்றும் தீவிர உடல் நல பிரச்சனைகளுடன் போராடி வந்த அவர் 2026இல் கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டும் சாதனை படைத்தார். இருப்பினும் சமீபத்தில் ஏற்பட்ட கடுமையான சிறுநீரக தொற்று சிகிச்சை பலனின்றி அவரது உயிரை பறித்துள்ளது.
2026 புத்தாண்டு நாளில் சுவிட்சர்லாந்தில் பாரிய தீப்பரவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 47ஆக அதிகரித்துள்ளதாக சுவிஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தீ விபத்துக்கு மெழுகுவர்த்தி மற்றும் சொம்பைன் போத்தல்கள் காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மக்கள் ஈடுபட்ட நிலையில் சுவிட்சர்லாந்தின் பிரான்ஸ் மொண்டானாவில் உள்ள உணவகத்துடன் இணைந்த மதுபான விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 47 பேர் பலியானதுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அதே சமயம் விபத்து நடந்த நேரத்தில் 400க்கும் மேற்பட்டோர் அங்கு தங்கியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இந்த பெரும் துயரம் காசா பகுதியில் மனிதாபிமான நெருக்கடி தீவிரமடைவது குறித்து 8 அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் தங்கள் முக்கிய கவலையை வெள்ளிக்கிழமை அன்று வெளிப்படுத்தின. சமீபத்திய வானிலை நிலைமை தற்போதுள்ள நெருக்கடியை பெருமளவில் மோசமாக்கியுள்ளது என்பதை வலியுறுத்தின. காசாவில் உள்ள ஐநா மற்றும் சர்வதேச அமைப்புகளின் செயல்பாடுகளை சீர்குலைக்கும் எந்த ஒரு முயற்சியும் உறுதியாக நிராகரிக்கப்படும் என்று இந்த நாடுகள் வலியுறுத்தின. எகிப்து, ஜோர்டான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இந்தோனேசியா, பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் கத்தார் உள்ளிட்ட நாடுகள் குறிப்பாக பாதகமான வானிலை, கனமழை மற்றும் புயல்கள் காரணமாக காசாவின் மோசமான நிலைமை குறித்து தங்கள் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தின. அத்துடன் இஸ்ரேல் மேற்கொள்ளும் காசாவின் மீது செய்யும் இனப்படுகொலைகளுக்கு ஈரான் ஹமாஸுக்கு ஆதரவாக நின்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த 8 நாடுகளின் அமைச்சர்கள் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அதனுடன் இணைந்த நிவாரண நிறுவனங்கள் மூலம் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை உடனடியாக தடையின்றியும் வழங்கவும், அப்பகுதியில் உள்ள உட்கட்டமைப்புகள் மற்றும் மருத்துவமனைகளை மறுகட்டமைக்கவும் அழைப்பு விடுத்தனர். சர்வதேச சமூகம் தனது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கட்டுப்பாடுகளை நீக்க இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கை அழைப்பு விடுத்துள்ளது. ஏமனின் ஹத்ரமவுட் மாகாணத்தில் ஐக்கிய அரபு எமிரேட் ஆதரவு பெற்ற தெற்கு இடைக்கால கவுன்சில் படைகளின் நிலைகள் மீது சவுதி போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. ஏனெனில் அப்பகுதியில் கூட்டணியுடன் இணைந்த குழுக்களுக்கு இடையே கடுமையான மோதல்கள் தொடர்கின்றன. ஏமனின் ஹத்ரமவுட் மாகாணத்தின் அல் காசா பகுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஆதரவை பெறும் தெற்கு இடைக்கால கவுன்சில் படைகளுக்கு எதிராக சவுதி போர் விமானங்கள் பல வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்ற தேரா அல் வதன் படைகளுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆதரவு பெற்ற STC பிரிவுகளுக்கும் இடையே நடந்து வரும் சண்டையின் மத்தியில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. இரு தரப்பினரும் நடுத்தர மற்றும் கடரக ஆயுதங்களுடன் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதன் விளைவாக மூலோபாய ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த தெற்கு மாகாணத்தில் பதற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. ஈரானின் தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பிற்கு எதிராக இதுவரை தொடங்கப்பட்ட மிக விரிவான சைபர் தாக்குதல்களில் ஒன்றை நாடு வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக அந்நாட்டின் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த வார இறுதியில் நாட்டின் தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பை குறிவைத்து பாரிய சைபர் தாக்குதலுக்கு உள்ளானதாக தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப அமைச்சர் சத்தார் கஷேமி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் உள் விவகாரங்களில் தலையிட உரிமையில்லை என்று ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் இப்ராஹிம் அசிசி கூறியுள்ளார். எந்த ஒரு இராணுவ நடவடிக்கைக்கும் தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் மேற்குலக நாடுகளுக்கு உறுதிபட தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா தளங்களை தாக்கியதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானின் பல பகுதிகளில் ஹிஸ்புல்லா உட்கட்டமைப்பு என்று விவரித்தவற்றின் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறுகின்றது. ஹிஸ்புல்லாவின் ரத்மான் படையால் பயிற்சிகளுக்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஒரு பயிற்சி வளாகத்தையும் சமீபத்தில் ஆயுதங்களை சேமிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இராணுவ கட்டமைப்புகளையும் அது தாக்கியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த தாக்குதல்கள் குறித்து ஹிஸ்புல்லா உடனடியாக இந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. பிலிப்பைன்ஸ் நாட்டில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மர்ம நபர்கள் வீசிய கையெறி குண்டு வெடித்து 22 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தெற்கு பிலிப்பைன்ஸின் கோட்டாபாட்டோ மாகாணத்தின் மாத்தளம் நகரத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் அதிகாலை மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் கூட்டத்தினுள் கையெறி குண்டு ஒன்றை வீசிவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்ற சில நொடிகளில் அந்த வெடிகுண்டு வெடித்து சிதறி 22 பேர் படுகாயமடைந்துள்ளனர்.
பின்னர் படுகாயமடைந்தவர்கள் அனைவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.